தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். பாஸ்கா காலத்தின் 3வது வார செவ்வாய்க்கிழமை திருப்பலியை நாம் நிறைவேற்றுகிறோம். இந்த நாளில் நாம் வாசிக்க போகிற அருள் வாக்குகள் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 32வது இறைவார்த்தையில சொல்லப்படுவதை போல, கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்து ஏற்றுக்கொண்டதைப் போல நீங்களும் ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற இந்த மன்னிப்பின் மேன்மை உணர்த்துகிற வாசகமாக இன்றைக்கு முதல் வாசகம் நமக்கு அமைந்திருக்கிறது. நேற்றைக்கு வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நான் வாசிக்க போகிற அந்த முதல் வாசகம் அமைந்திருக்கிறது. ஸ்தேவானுக்கு எதிராக அந்த தொழுகை கூடத்தில் உரிமையடைந்தோர் என்கிற மக்கள் ஸ்தேவானுக்கு எதிராக பொய் சான்று சொன்னார்கள். ஆனால் அவரை வெற்றி கொள்ள முடியவில்லை. அவர் இறை அருளாலும் ஞானத்தாலும் வல்லமையாலும் நிரப்பப்பட்டிருந்தார் என்பதை நாம் நேற்றைக்கு வாசிக்க கேட்ட முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு அந்த வாசகத்தினுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம். ஸ்தேவான் இப்படி இறைவாக்கினர்களுக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அந்த உரிமையடைந்தோர் மக்களை சாடுகிறார். நீங்கள் இறைவாக்கினருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர்கள், அவர்களை துன்பப்படுத்தியவர்கள், ஏன் அவர்களை கொன்று கூட நீங்கள் போட்டவர்கள் என்று அவர்களை சாடுவதை நாம் பார்க்கிறோம். இது உண்மைதான். எரேமியா, எசாயா, ஆமோஸ் போன்ற இறைவாக்கினர்களுக்கு துன்பத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் அவர்களை கொன்று போட்டவர்களும் இந்த யூத சமயத்தில் வாழ்ந்த உரிமையடைந்தோர் என்று தங்களையே மார்தட்டி கொண்ட கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்ட இந்த மக்கள் தான் என்பது உண்மை. அதனுடைய அடிப்படையில் தான் ஸ்தேவான் இன்றைக்கு இந்த மக்களை சாடுகிற பொழுது அவர்கள் நகருக்கு வெளியே அவரை அழைத்து சென்று அவர்கள் மீது கல்லெறிந்து ஸ்தேவானையும் கொன்று போடுகிற ஒரு நிகழ்வை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்கிறோம். இதில் ஸ்தேவான் எப்படி கடவுளின் மனப்பக்குவத்தை, மனப்பான்மையை அந்த மக்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தினார் என்பதுதான் நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. அவர்கள் கல்லெறிகிற பொழுது, சாகும் தருவாயில் இருக்கிற பொழுது ஸ்தேவான் 2 வார்த்தையை உச்சரிக்கிறார். ஒன்று, ஆண்டவரே என்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள். இரண்டாவதுதான் ரொம்ப முக்கியம், ஆண்டவரே இந்த இரத்த பலியை, இந்த குற்றப்பலியை இவர்கள் மீது சுமத்தாதேயும் என்று சொல்லி ஸ்தேவான் கடவுளிடத்திலே மன்றாடுகிற நிகழ்வை பார்க்கிறோம். இயேசுனுடைய மனநிலையை அப்படியே பிரதிபலிக்கிற யோவான். ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது, ஆண்டவரே இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அதே போல தன்னுடைய ஆவியை ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுக்கிற ஸ்தேவான் இந்த குற்றப்பழி, என்னை கொன்று போடுகிற இறைவாக்கினர்களை துன்புறுத்திய, இறைவாக்கினர்களை கொன்று போட்ட இந்த இரத்த பலி ஆண்டவரே இந்த மக்கள் மீது சுமத்தப்படாமல் இருக்கட்டும் என்று சொல்லி அந்த நேரத்திலும் கூட இயேசுவின் மனப்பான்மையை வெளிப்படுத்தி மன்னிப்பின் வழியாக இயேசுவுக்கும் கடவுளுக்கும் சாட்சி பகிர்கிற ஸ்தேவானை இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, மன்னிப்பு தான் பலருடைய வாழ்வுக்கு நல் மருந்தாக அமைகிறது. இன்றைக்கு இந்த தனிமைப்படுத்தப்பட்ட இந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் மன்னிக்க முடியாமல், மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பல நிலைகளிலே நோயாளிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உள்ளத்தை பாரத்தோடு நாம் வைத்திருக்கிறோம். நாமும் மன்னிப்பு கொடுப்பதில்லை, நாமும் மன்னிப்பு பெற முயற்சி எடுப்பதில்லை. நண்புக்குரியவர்களே, ஸ்தேவானினுடைய மனப்பான்மை நமதாகட்டும். ஆண்டவர் இயேசுவுக்கு அதன் வழியாக சாட்சி போகிறோம். நமக்கு எதிராக குற்றம் புரிந்தவர்கள்,
வைத்தவர்கள், நமக்கு துன்பத்தை கொடுத்தவர்கள், நம்மை கொன்று போடக்கூடிய அளவிற்கு வார்த்தைகளை வெளிப்படுத்தியவர்கள் எல்லாரையும் நாம் நினைத்து பார்ப்போம். அவர்களை ஆண்டவருடைய திரு சமூகத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுத்து அவர்களை மன்னிப்போம், ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக் கொடுப்போம். அதே போல நாமும் யாருக்கு எதிராகவாவது ஏதாவது குற்றம் புரிந்திருந்தோம் என்று சொன்னார், பாவம் செய்திருந்தோம் என்று சொன்னார், நாமும் அதற்காக ஆண்டவருடைய மன்னிப்பை பெறுவோம். மனிதர்களிடத்திலும் நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இந்த ஒரு வரம் என்பது கடவுள் இன்றைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அழைப்பாக அமைந்திருக்கிறது. மன்னிப்பின் மாண்பை உணர்ந்தவர்களாக கடவுளின் பிள்ளைகள் என்பதை இந்த சமூகத்திற்கு உணர்த்திட ஒருவரை ஒருவர் மன்னிப்போம், ஒருவரை ஒருவர் மன்னிப்பதன் வழியாக நாமும் மன்னிப்பை பெற்றுக் கொள்வோம். அந்த வரத்திற்காக இந்த திருப்பலியில நம்பிக்கையோடு நாம் கொண்டாடுவோம். தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்தி ஆண்டவர் தருகிற மன்னிப்பை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவா, தண்ணீராலும் தூயாவியாராலும் அனுபவப்படைந்தவர்களுக்கு விண்ணக ஆட்சியின் நுழைவாயிலை திறந்து விடுகின்றீர். உமடியார்கள் மீது நீர் பொழிந்துள்ள அருளை பெருகச் செய்தருளும். அதனால் அவர்கள் பாவங்கள் அனைத்திலும் இருந்தும் தூய்மை பெற்று உமது வரிவிலக்கத்தால் எவ்வித வாக்குறுதியையும் இழக்காதிருப்பார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 51 முதல் அதிகாரம் 8 இறை வார்த்தை 1 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவான் மக்களை மூப்பரை மறைநூல் அறிஞரை நோக்கி கூறியது: திமிர் பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரை போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினைத்தான் உங்கள் மூதாதையரை துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்றுவிட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாக தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு
இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் இருப்பதையும் காண்கின்றேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் எனும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் சொல்ல வேண்டிய முதல் மொழி, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியர்கள். பல்லவி. உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகி ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். உமது பேரன்பில் நான் களி கூறுவேன், அக்களிப்பேன். பல்லவி. உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது முகத்தின் ஒளி அடியோன் மீது வீசுபடி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருள். மனிதரின் சூழ்ச்சியில் நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளீர். நாவும் கிளம் பூசலில் நின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றேன். பல்லவி. உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 30 முதல் 35 முடிய. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் என்ன அருமடையாளம் காட்டுகின்றீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கின்றீர்? எங்கள் முன்னோர் பாலைநிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து அவருக்கு வாழ்வளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒளிரும் கனலில் உனதெழில் வழிவை உணர்ந்திடப் புகுவோம் அன்பாக. ஒளிரும் கனலில் உனதெழில் வழிவை உணர்ந்திடப் புகுவோம் அன்பாக. புரிந்திடும் வேள்வி விளைந்திடும் ஒளியில் இதனை படைக்கும் பரியாக.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையினின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திருவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். இப்பெருமகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகி முடிவில்லா பேரின்பத்தை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தமையை அளித்து உமது திருமுன் இடையராது வரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகிறார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் இன்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி உங்க அனைத்துலை மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனமாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவுருந்தை அருந்திய மின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதால்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயுர்வேத ஆண்டனி சாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகில் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எல்லாம் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தனுமை காத்து உங்களை வாழ்வழிப்பதாக.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏப்ரல் மாதத்தை கடந்து மே மாதத்திற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்கப் போகிறோம். இந்த மே மாதம் முழுவதுமாக நம்முடைய பேராலய பங்கில் அன்னையுடன் ஒரு மாதம் என்கிற நிகழ்வை நாம் நடத்த இருக்கோம். ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணிக்கு விவிலியத்தில் அன்னை மரியாளோடு நல் உறவு கொண்ட நபர்களை குறித்த சிந்தனையை நம்முடைய அருள் தந்தை டெரன்ஸ் அடிகளார் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். அதை நாம் நம்முடைய யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு செய்ய தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். மே மாதம் முழுவதுமாக அன்னை குறித்த சிந்தனைகளை இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதே போல நம்முடைய திருத்தந்தையும் மே மாதம் முழுவதுமாக குடும்பமாக இணைந்து திருச்செபமாலை ஜெபிக்க வேண்டும் என்கிற அன்பு கட்டளை கொடுத்திருக்கிறார். எனவே மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணிக்கு அன்னையை குறித்த, அன்னையோடு நல்லுறவு கொண்ட நபர்களை குறித்த சிந்தனை சரியாக 9 மணிக்கு ஒளிபரப்பு செய்யப்படும். அதை தொடர்ந்து அதே சிந்தனையை உள்வாங்கியவர்களாக நாம் குடும்பமாக இணைந்து திருத்தந்தையினுடைய அழைப்பிற்கு இணங்க திருச்செபமாலையை செபித்து இரவில் நாம் துயில் கொள்ள செல்லுகிற பொழுது நிச்சயமாக இறைவனுடைய அருள் ஆசி நம்முடைய குடும்பங்களை முழுவதுமாக பாதுகாத்து வழிநடத்தும். எனவே உங்கள் எல்லோரையும் தயாராக இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மே மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை இந்த நிகழ்வை அன்னையோடு நாம் கொண்டாட, அன்னையோடு பயணிக்க, அன்னையின் வழியாக இறை ஆசிரியை பெற்றுக்கொள்ள நாம் எல்லோருமே நம்மையே அர்ப்பணித்துக் கொள்ள உங்கள் எல்லோரையும் அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறேன். மே மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை அன்னையோடு ஒரு மாதம் சிறப்பு நிகழ்வு உங்களுக்காக தயாராகிக் கொண்டிருக்கிறது. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கி இரள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. பாண்டோகராணி, ஐயகராணி, மண்ணினிலே புனித மாதவே. விண்ணொளி தாரகை தாயனி, கண்ணொளி வீசெழும் மாரணி. பாவமேதும் இல்லா சீலை பாவிகளின் செல்வரால் பாதுகாத்து ஆளுவாயினி. வானோகராணி, ஐயகராணி, மண்ணினிலே புனித மாதவே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.